ஹை ஸ்பைடிஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு கெமிஸ்ட்ரி லேபில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கானிக் சோப்பை வீட்லேயே எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது நான் ஆல்ரெடி பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதாவது நம்மளோட அவுட்புட் எப்படி இருக்க போகுது. ஸோ இது மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். பட் இது வேறு ஃப்ளேவர். நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது என்ன ஃப்ளேவர்னு பார்த்தீங்கன்னா பப்பாயா ஃப்ளேவர். ஸோ இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். இதை பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளேவருக்காக பப்பாயா. இதை நீங்கள் என்ன ஃப்ளேவர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட க்ரியேட்டிவிட்டி. ஆனால் பேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது தான். இதுக்கப்புறம் நீங்கள் எதனால நான் பப்பாயா யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் இதுக்கு ஃப்ளேவருக்காக நீங்கள் எதனாலுமே யூஸ் பண்ணலாம். அது உங்களோட ஓன் நீட் அண்ட் ஓன் க்ரியேட்டிவிட்டி. அண்ட் தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் திங்கு. இதை பார்த்தீங்கன்னா சோப் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எதை வச்சு பண்ணுறாங்கன்னா கிளிசரினை வச்சு பண்ணுற ஒரு விஷயம். இது வந்து நிறையா மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. பட் இந்த என்ன சொல்கிறது, இந்த வீடு க்ளீன் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லிக்விட்லாம், அதுக்குன்னே தனியாக ஒரு சில ஷாப்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஷாப்பில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். சோப் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் மெயின் திங் நம்ம சோப் பண்ண போகிறதுக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மெல்லுக்காக ஜாஸ்மின் ஃப்ளேவர் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் ஃபைனலாக அந்த ஷேப்புக்காக நம்ம இந்த இது யூஸ் பண்ணுறோம். இதுலேயே நிறைய ஷேப்ஸும் அவைலபிளாக இருக்குது. நான் யூஸ் பண்ணது ஓவல். இதுலேயே ரவுண்ட் எல்லாமே இருக்கும். இதுவுமே உங்களோட நீடை பொறுத்து தான். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஸை எடுத்து கட் பண்ணி ஒரு கப்பில் எடுத்துக்கணும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெல்ட் பண்ணணும். மெல்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதை இப்படியே மெல்ட் பண்ண முடியாது. பெருசாக வச்சோம்னா அவ்வளோ சீக்கிரம் மெல்ட் ஆகாது, ரொம்ப கஷ்டப்படும். இதை நம்ம குட்டி குட்டியாக ஸ்மால் பீஸஸை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா மெல்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம பாயில் பண்ணும்போது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது நம்ம இந்த மாதிரி கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் நமக்கு. பார்த்தீங்கன்னா அழகாக கிளிக் பண்ணும்போது அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அழகாக ஸ்ப்ரிங் மாதிரி வரும். இது நீங்கள் இப்படி தான் பண்ணணும்னு இல்லை, குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு கூட சீக்கிரமாக நீங்கள் முடிச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்மாலாக கட் பண்ணி எடுத்துக்கிறீங்களோ அது அந்த அளவுக்கு சீக்கிரமாக நம்ம பாயில் பண்ணும்போது மெல்ட் ஆகும், ஈஸியாக மெல்ட் ஆகும். இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அவ்வளோதான். இல்லைனா நீங்கள் வந்துட்டு இது இப்படிலாம் கட் பண்ணணும்னு இல்லை, சும்மா ஸ்மால் பீசஸாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் கூட ஓகே தான். அது உங்களோட இது. நீங்கள் சீக்கிரமாக இது மெல்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி ஸ்லைஸாக பண்ணலாம். அப்படி இல்லைன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம இதை கட் பண்ணி முடிச்சிட்டோம். இதை கட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணணும். பாயில் பண்ணுறத டைரெக்டாக வாட்டர் ஊற்றி நம்ம ஹீட் பண்ணி பாயில் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நான் முடிச்சுட்டு சொல்கிறேன் இருங்களேன். முடிச்சாச்சு. நம்ம டைரெக்டாக பாயில் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு வானல் எடுத்துக்கணும். அதில் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும். ஆல்ரெடி லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும். அதை நம்ம அப்படியே மேலே வச்சுக்கலாம். அண்ட் தென் இந்த வாட்டருக்கு நடுவில் இந்த கிண்ணத்தோட நம்ம வச்சு பாயில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நம்ம ஆல்ரெடி இந்த சாக்லேட் கேக் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மெத்தட் தான். அது இப்போ பாயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பாயிலிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீடு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதில் அந்த பப்பாயாவை மிக்ஸ் பண்ணோம். சொல்ல மாறேன்ட்டேன். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். பப்பாயாவை நம்ம ஃபுல்லாக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இது நம்ம பாயில் பண்ணும்போது இது ஃபுல்லாக மெல்ட் ஆகி லிக்விட் ஆனோனையும் லைட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம அந்த பப்பாயா மிக்ஸை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஸோ இது பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்துடுச்சு. இது பார்த்தீங்கன்னா டபுள் பாயிலிங் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அது நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நார்மல் ஸ்டவ்வில் பண்ணுங்கள். இது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பண்ணதுனால அவ்வளோ ஹீட் கிடைக்கலையா என்னன்னு தெரியல, ரொம்ப நேரம் ஆகியுமே இந்த லிக்விட் ஸ்டேட் கிடைக்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாகவே இதை வச்சுட்டேன். அதனால தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் வீட்டில் நார்மல் ஸ்டவ்வில், அதாவது ஃபயர் ஸ்டவ்வில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகலாம். இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் ஸ்டேட் ஆகிடுச்சு.
இதில் நம்ம அந்த பப்பாயாவை அப்படியே பொறுமையாக மிக்ஸ் பண்ணி கலக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் இப்போ ஸ்டவ் அப்படியே ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை மிக்ஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த பப்பாயாவையும் அந்த லிக்விடையும் சேர்த்து நம்ம நல்லா ஸ்லோ மோடில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இது கிடச்சிருக்கும். இப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, நீங்கள் நம்ம ஸ்மெல்லுக்காக எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா ஜாஸ்மின், அந்த சென்ட்டை ஒரு 2 drops, வெறும் 2 drops ஆட் பண்ணால் போதும். ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல். இது போதும். இந்த ஸ்மெல்லு நீங்கள் வேணும்னாலும் போட்டுக்கலாம், இல்லை வேண்டானாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்படியே கூட இது பண்ணிக்கலாம். இது உங்களோட நீடை பொறுத்து தான். பாருங்க, 2 drops தான் போட்டோம், அதுக்கே ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா வருது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம வச்சிருக்க அந்த மோல்டில் ரொம்ப பொறுமையா ஊற்ற ஆரம்பிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஊற்றிட்டோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிறதுக்காக வெயிட் பண்ணணும். ஒரு 1 hour ஆகுது ட்ரை ஆக. நம்ம இது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்றதா திரும்ப பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக 1 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சோப் இப்படி தான் இருக்கும். 1 hour கழிச்சு நீங்கள் ஈஸியாக வெளியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அழகாக வந்துடும். பட் இருந்தாலுமே இது நீங்கள் இமீடியட்டாக யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 2 days ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நார்மலான சோப்பில் வர மாதிரி அவ்வளோவா பபிள்ஸ் பார்த்தீங்கன்னா வராது. நுரை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வராது. ஏன்னா நம்ம நுரை வர்றதுக்கான எந்த ஒரு கெமிக்கலுமே இது யூஸ் பண்ணல. அதனால தான் இது ஆர்கானிக் சோப். நம்ம கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இதை பண்ணதுனால நமக்கு அந்த அளவுக்கு நுரெல்லாம் எதுவுமே வராது. ஸோ அவ்வளோதான். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் தென் இது போல் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென், திஸ் இஸ் பைடி சைனிங் ஆஃப்.